2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் சொல்லலாம், நான் என் குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னோட கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணாக போகுது, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் எதையுமே என்னால் பார்க்க முடியல, எந்த லாபமும் எனக்கு கிடைக்கிறதில்ல, எல்லாமே ஹாஸ்பிட்டல், கடன் அப்படிதான் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு சேமம் இல்லாததுக்கு ஒரு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பாவமாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம தேசத்துக்கு சேமம் இல்லாததுக்கு காரணமே இன்றைக்கி நம்ம எல்லாருடைய பாவம் தான். இன்றைக்கி நம்ம தேசத்தில், நம்மளுடைய குடும்பத்தில், இன்னும் நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகள்லையும் ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்மளை வருந்தி ஆண்டவர்கிட்ட நம்ம பாவ மன்னிப்புக்காக நிற்கும்போது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். ஆனால் நம்ம அந்த பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பாவத்தையே நம்ம தொடர்ந்து செய்யும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யும்படி ஒரு சாபமாக நம்ம வாழ்க்கையில் மாறுது. அந்த சாபம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி தினந்தோறும் பாவ அறிக்கையிட்டு நம்ம அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். அதே மாதிரி நம்மளும் இந்திய தேசத்துக்காக தினந்தோறும் ஜெபிக்கணும். ஜெபம் மட்டும் இல்லை, நம்மளுடைய பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பி வாழும்போது ஏசப்பா நம்ம இந்திய தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஏசப்பா ஆசீர்வதித்து உயர்த்துவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க உங்களை தயார்படுத்துங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.